ஒரு கணம் உங்க கண்கள மூடி உங்க கையில ஒரு சிறு துளி கடல் நீர் இருக்கிறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன துளி. ஆமா. அந்த ஒரு துளி நீர் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு மாபெரும் சமுத்திரத்தோட மிகச் சிறிய ஒரு கண்ணுக்கு தெரியாத பகுதி. அவ்வளவுதானே? பொதுவா பார்க்க அப்படித்தான் தோணும். கரெக்ட். ஆனா அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சிறு துளிக்குள்ள ஒட்டுமொத்த கடலோட உவர்ப்புத் தன்மையும் அதோட முழுமையான வேதியியல் வரலாறும் அப்படியே சுருங்கி இருக்கு. நிச்சயமா. அதாவது ஒரு துளிக்குள்ள ஒரு மாபெரும் கடல் இருக்கு. இது கேட்க ஏதோ மாயாஜாலம் போலவோ அல்லது ஒரு கவித்துவமான கற்பனை போலவோ உங்களுக்கு தோணலாம். ஆனா அது வெறும் கற்பனை இல்ல. சரியா சொன்னீங்க. உங்களுக்கான இன்றைய பிரத்யேகமான ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது வெறும் கவிதை கிடையாது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட உண்மையான கட்டமைப்பு அப்படின்னு வாதிடும் ஒரு வியக்கத்தக்க மூலக்குறிப்பை தான் இன்னைக்கு நாம எடுத்துக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடலா அது இருக்க போகுது. ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற மூல ஆதாரம் அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் மற்றும் அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 328 முதல் 331 வரை உள்ள வரிகள். இந்த வரிகள் மிக மிக ஆழமானவை. கண்டிப்பா. இந்த சில வரிகளுக்குள்ள ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களும் ஒரு வரைபடம் போல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏதோ சலிப்பான தத்துவமா பார்க்காம நிஜ உலகத்துல இது எப்படி பொருந்ததுன்னு நாம பார்க்க போறோம். இந்த வரிகளுக்குள்ள அப்படி என்னதான் புதைஞ்சிருக்கு? மேலோட்டமா பாத்தீங்கன்னா இது ஏதோ இறைவனை போற்றும் சாதாரண வரிகள் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க கொஞ்சம் கவனிச்சு ஆராய்ஞ்சா இது பிரபஞ்சத்தோட தோற்றம், அதோட இயக்கம், இறுதி நோக்கம், இது எல்லாத்தையும் விளக்கும் மிக நுட்பமான சூத்திரங்கள் அப்படிங்கிறது புரியும். சூத்திரங்களா? ஆமா. ஒவ்வொரு வரியும் அடுத்தடுத்த தத்துவ தளங்களுக்கு நம்மள அழைச்சிட்டு போற படிக்கட்டுகளாத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வெறுமனே ஒரு கருத்தை மட்டும் சொல்லல. ஒட்டுமொத்த இருத்தலோட தன்மைய நம்ம கண்முன் தர்க்க ரீதியா நிறுவுற ஒரு ஆழமான முயற்சி இது. அப்போ அந்த தர்க்கத்தை நம்ம முதல் வரியிலிருந்தே பரிசோதிச்சு பார்க்கலாமே. முதல் வரி பாதியும் முழுதும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. ஆமா, பாதியும் முழுதும். இங்கதான் எனக்கு கேள்வி வருது. ஒரு விஷயம் எப்படி பாதியாகவும் அதே சமயம் முழுமையாகவும் இருக்க முடியும்? தர்க்க ரீதியா இது ஒரு முரண்பாடு இல்லையா? அது ஒரு முரண்பாடு மாதிரி தான் நமக்கு தோணும். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த கடலின் துளி உதாரணத்தை வச்சு பார்த்தா கூட, துளி அப்படிங்கிறது முழுமையோட ஒரு பிரதிபலிப்பா இருக்கலாமே தவிர, அந்த துளியே முழு கடல் ஆகிட முடியாது இல்லையா? இந்த முரண்பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முரண்பாடு போல தோன்றுனது தான் இதோட மையமே. நீங்க சொன்ன கடல் நீரின் துளி ஒரு நல்ல தொடக்க புள்ளி தான். ஆனா அதையும் தாண்டி இதை நம்ம உயிரியல் ரீதியா பார்க்கலாம். உயிரியல் ரீதியாவா? அதாவது உடற்கூறியல் பத்தியா சொல்றீங்க? ஆமா. மனித உடலோட டிஎன்ஏவை எடுத்துக்குவோம். உங்க உடம்புல இருக்கிற ஒரு ஒற்றை செல், அதாவது உயிரணு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உடலோட ஒரு மிகச்சிறிய பாதி அல்லது ஒரு பகுதி தான். கோடிக்கணக்கான செல்கள்ல அதுவும் ஒண்ணு. கரெக்ட். ஆனா அந்த ஒரு ஒற்றை செல்லுக்குள்ள உங்க உடம்பு முழுவதையும் உருவாக்குவதற்கான அத்தனை தகவல்களும் அந்த முழுமையான மரபணு வரைபடமும் அப்படியே இருக்கு. ஆஹா, ஓகே, இப்ப எனக்கு புரியுது. அதாவது பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறு பகுதிக்குள்ளும் மூலத்தோட முழுமையான தன்மை கொஞ்சம் கூட சிதையாம இருக்கு. பாதியும் முழுதும் அப்படிங்கிறது இதேதான் குறிக்குது. அட, இது ரொம்ப ஆழமான பார்வை. இந்த பிரபஞ்சத்துல உள்ள எந்த ஒரு சிறு துகளையும் எடுத்துக்கோங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மணல் துகளாக இருந்தாலும் சரி, அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறு பாதி. ஆனா அதுக்குள்ள அந்த பேரொளியோட முழுத்தன்மையும் ஒளிஞ்சிருக்கு. அப்படி என்றால் நாம ஒவ்வொருத்தரும் நம்மள ஒரு முற்று பெறாத ஒரு சிறிய பகுதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மாயைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. முழுமை அப்படிங்கிறது நமக்கு வெளியே எங்கோ இல்ல. அது நமக்குள்ளேயே அந்த சிறு பகுதிக்குள்ளேயே முழுமையா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து தான். சரி, இதற்கடுத்து வரும் வரிகள் ஆதியும் வகுத்த அருட்பெருஞ்சோதி, பதிசெய்யும் மந்தமும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடருது. ஆமா. இதுல ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவுன்னு நமக்கு தெரியும். எல்லாவற்றின் தொடக்கமும் முடிவும் அதுதான் அப்படிங்கறத ஒரு காலக்கோடு மாதிரி, அதாவது ஒரு டைம்லைன் மாதிரி நம்ம எடுத்துக்கணுமா? இது ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுழற்சியா? எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு விதைய மண்ணுல விதைக்கிறோம். அந்த விதை தான் ஒரு மரத்தோட ஆதி, அதாவது தொடக்க புள்ளி. அந்த விதை மரமாகி கிளை பரப்பி கடைசியில மீண்டும் பல விதைகளை உருவாக்குது இல்லையா? ஆமா, மரத்திலேருந்து திரும்பவும் விதை கிடைக்கும். அந்த இறுதி விதை தான் அந்தம். ஒரு மரம் அதோட முழுமையை அடையும் போது அது மீண்டும் விதையிலேயே சென்று முடியுது. ஓ, தொடங்கின இடத்திலேயே நிக்குது. சரியா சொன்னீங்க. இந்த பிரபஞ்சத்தோட பிக் பேங் மாதிரி ஒரு தொடக்க புள்ளியா, ஆதியா அந்த ஜோதி இருக்கு.
அதே சமயம் பிரபஞ்சம் தன் முழுமையை அடைஞ்சு மீண்டும் ஒடுங்கும் அந்தமாகவும் அந்த ஒடுக்கத்தை பதிய செய்யும் இடமாகவும் அதே பேரொளி தான் இருக்கு. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. தொடங்கமும் முடிவும் அதுதான் அப்படின்னா நடுவுல என்ன நடக்குது? நடுவுலையா? ஆமா, பிரபஞ்சம் தொடங்கியாச்சு, அது முடிய போற இடமும் அதுதான். ஆனா தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த பேரொளிக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா சாதாரணமா ஒரு பொருளை உருவாக்குனவர் அத படைச்சிட்டு தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கறது போல தானே நடக்கும். ஒரு கடிகாரத்தை உருவாக்குனவர் அதுக்கு சாவி கொடுத்துட்டு விலகி நிக்கிற மாதிரி தானே இது இருக்கணும். பொதுவா மனித சிந்தனை அப்படிதான் வேலை செய்யும். ஆனா இந்த மூலக்குறிப்பு அந்த சிந்தனையை முற்றிலுமா உடைக்குது. அந்த இடைப்பட்ட காலத்துல தான் துணையோ நிமித்தமும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரி வருது. துணையும் நிமித்தமுமா? அப்படின்னா என்ன? நீங்க சொன்ன கடிகார உதாரணத்தையும் அல்லது கொஞ்சம் எளிமையா ஒரு பானை செய்யற குவனையும் எடுத்துக்குவோம். பானை செய்யறதுக்கு குவன் துணை காரணம். இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். ஆனா அந்த பானை உருவாக தேவையான களிமண் இருக்கு பாத்தீங்களா, அது நிமித்த காரணம். அதாவது மெட்டீரியல் காஸ். இங்க குயவன் வேற, களிமண் வேற. ஆமா, பொதுவா ஒரு வீட்டை கட்ட கொத்தனார் துணை செய்யறாரு, செங்கல் நிமித்தமா இருக்கு. ரெண்டும் வெவ்வேறானவே தானே. படைப்பாளர் தம் படைப்பிலிருந்து தனித்து நிக்கிறவர் அப்படிங்கிறது தானே உலகத்தோட பெரும்பாலான தத்துவங்கள் சொல்ற பொதுவான விதி. அது பொதுவான விதிதான். ஆனா அந்த தத்துவ படிக்கட்டுகள் அதை தாண்டி ரொம்ப தூரம் போகுது. குயவனும் அவரே, அந்த பானையை உருவாக்குறதுக்கான களிமண்ணும் அவரே அப்படின்னு இது சொல்லுது. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, தூரத்தில் இருந்துகிட்டு பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரு சக்தி மட்டும் இல்லாது, இந்த பிரபஞ்சமாகவே, அதாவது பருப்பொருளாகவே மாறி இருப்பதும் அதே ஜோதிதான். களிமண்ணும் குயமனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலை இது. இது கேக்குறதுக்கு புதுசா இருந்தாலும் கொஞ்சம் தர்க்க ரீதியான ஒரு சிக்கலை ஏற்படுத்துதே. என்ன சிக்கல்? ஜட பொருளாதானே மாறிடுவார். இதை நேயர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கேள்வியில தான் அடுத்த வரியோட விடை ஒளிஞ்சிருக்கு. துலங்கதே அனதும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரிய கவனிங்க. துலங்குதல் அப்படின்னா? துலங்குதல் அப்படின்னா உள்ளிருந்து ஒளிர்தல் அல்லது இயங்குதல் அப்படின்னு அர்த்தம். அது வெறும் ஜடமான களிமண்ணா மட்டும் மாறிடல, அந்த பருப்பொருளுக்குள்ளே ஊடுருவி அதற்கான இயல்பை தந்து அதை ஒளிரச் செய்யும் தன்மையாகவும் அதுவே இருக்கு. ஓ, உள்ளக்குள்ள ஒரு ஆற்றலா அதுவே இருக்குன்னு சொல்றீங்க. நிச்சயமா, தன்னைத்தானே களிமண்ணா உருமாற்றிக் கொள்கிறது. அதே சமயம் அந்த களிமண்ணுக்குள்ள இருந்துகிட்டு அதை இயக்கும் சக்தியாகவும் தொடர்ந்து செயல்படுது. அப்போ அவர் தனித்து ஒரு படைப்பாளரா தள்ளி நிக்கல, ஒவ்வொரு அணுவிலும் அவரே இருக்காரு, அவரே அணுவாகவும் இருக்காரு. மிகச்சரி. இது குவாண்டம் இயற்பியல்ல சொல்றாங்களே, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதாவது ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட துகள்களின் நிலை, அது எனக்கு நினைவுபடுத்துது. நீங்க சரியா அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. அதனாலதான் அடுத்த வரியாக அனைவரு வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு குறிப்பு சொல்லுது. அனைவுறுதல், இதுக்கு என்ன அர்த்தம்? அரவணைக்கிறதா? ஆமா, அனைவுறுதல்னா ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சு அரவணைத்து செல்லுதல். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கிரகங்கள், மனிதர்கள், இயற்கை என அனைத்தையும் தனித்தனியா துண்டிச்சு படைக்கல. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஆமா, ஒவ்வொன்னுக்குள்ளும் தன் ஒளியை பாய்ச்சி அவை அனைத்தையும் ஒன்றோடொன்று ஒரு மாபெரும் வலைப்பின்னலாக அனைவுற வகுத்திருக்கு. பிரபஞ்சத்துல தனிமை அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்கு. சரி, ஆனா அந்த இணைப்பு அல்லது அந்த உள்ளொளி எப்படிப்பட்ட வடிவத்துல இருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இந்த இடத்துல நாம பௌதீக உலகத்தோட பரிமாணங்களுக்குள்ள நுழையிறோம். உருவதின் உருவும் அருட்பெருஞ்சோதி, உருவினுள் உருவும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு குறிப்பு சொல்லுது. ஆமா, உருவத்திற்குள் உருவம் அப்படின்னா ஒரு மரப்பொம்மைக்குள்ள இன்னொரு மரப்பொம்மை இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரஷ்யன் மெட்ரியோஷ்கா பொம்மைகள், அது போல நான் இதை எடுத்துக்கலாமா? அந்த ஒப்புமை ஓரளவுக்கு சரிதான். பௌதீக உலகத்தோட, அதாவது உருவத்தோட ஆழத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத பிரிச்சு பாக்குறத போல இத கவனிங்க. அதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு உள்ள போற மாதிரி. அதேதான். ஒரு பொருளை உடைச்சா அணுவை உடைச்சா எலக்ட்ரான், அதையும் உடைச்சா குவாக்ஸ், இப்படி வடிவத்துக்குள் வடிவமா நாம உள்ள போய்கொண்டே இருக்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு நுண்ணிய வடிவத்துக்குள்ளும் மிக ஆழமான வடிவமா அந்த ஜோதியே இருக்கு. உருவத்திற்குள் உருவம் அப்படிங்கறத என் மூளை ரொம்ப எளிதா கற்பனை செஞ்சுக்குது. பொம்மைகளுக்குள் பொம்மை, அணுக்களுக்குள் அணு அப்படின்னு ஈஸியா காட்சிப்படுத்த முடியுது. வருது. அடுத்த 2 வரிகள் பாத்தீங்கன்னா, அருவினுள் பிளருவும் அருட்பெருஞ்சோதி, அருவதிலருவும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. ஆமா, அருவம். அருவம் அப்படின்னா வடிவமற்றது, ஒரு உருவம் இல்லாத வெற்றிடம். இங்கிலீஷ்ல ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அருவத்துக்குள் அருவம் அப்படிங்கறத நேர்களாகிய நீங்க எப்படி கற்பனை செய்து பார்க்கறது? அது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். எனக்கு இது வெறும் வார்த்தை விளையாட்டு மாதிரி தோணுதே. ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்றிடத்துக்குள்ள எப்படி இன்னொரு வெற்றிடம் இருக்க முடியும்? இது தர்க்க ரீதியா விளக்க முடியுமா? மனித மூளைக்கு வடிவம் இல்லாத ஒன்ன கற்பனை செய்யறது கடினம்தான். அதனால உங்க குழப்பம் ரொம்ப நியாயமானது. ஆனா இத வெறும் வார்த்தை விளையாட்டுன்னு ஒதுக்கிட முடியாது. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நேயர்களுக்கு புரியும்படி இதை ஒரு அறிவியல் கோணத்துல நான் விளக்குறேன். அருவம் அப்படிங்கறத ஒன்றுமே இல்லாத வெறுமை அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஒரு வெளிப்படாத ஆற்றல், அதாவது அன்மேனிஃபெஸ்டட் பொட்டென்ஷியல் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படாத ஆற்றல். சரி. உதாரணமா, நீங்க இப்ப உட்கார்ந்திருக்கிற அறையை எடுத்துக்கோங்க. அங்க சுற்றிலும் காற்று இருக்கு இல்லையா? ம்ஹும். காற்றுக்கு உருவம் கிடையாது, அது அருவம். ஆமா, காத்த நாம பார்க்க முடியாது. அந்த அருவமான காற்றுக்குள்ள உங்க செல்போனுக்கு வர வைஃபை சிக்னல்கள் அல்லது ரேடியோ அலைகள் பரவி கிடக்கு. அந்த அலைகளுக்கும் உருவம் கிடையாது. ஓ, சரி. காற்று என்ற ஒரு அருவத்துக்குள்ள மின்காந்த அலைகள் அப்படிங்கிற இன்னொரு அருவம் இருக்கு. அதையும் தாண்டி இன்னும் ஆழமா போவும். அந்த மின்காந்த அலைகளுக்குள்ளும் ஊடுருவி இந்த ஒட்டுமொத்த அறையையும் உங்களையும் பூமியோட கட்டி வச்சிருக்கிற ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கே, அதற்கும் உருவம் கிடையாது, அதுவும் ஒரு அருவம்தான். அட, இது ரொம்ப அருமையான விளக்கம். எப்படி உருவத்திற்குள் உருவமா அணுக்கள் அடுக்கப்பட்டிருக்கோ, அதே போல அருவத்திற்குள் அருவமாக பல அடுக்குகள் இருக்கு. இதை இன்னும் நம்ம அக உலகோட, அதாவது உளவியலோட பொருத்தி பார்ப்போம். உளவியலோடவா? அது எப்படி? உங்க மூளைக்குள்ள ஓடுற எண்ணம் அப்படிங்கிறது ஒரு அருவம். அந்த எண்ணத்திற்குள்ள ஆழமா புதைஞ்சிருக்கிற உணர்வு அப்படிங்கிறது இன்னொரு அருவம். அந்த உணர்வுக்கும் ஆழமா இருக்கிற தூய விழிப்புணர்வு, அதாவது பியூர் அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்னொரு அருவம். ஆஹா, இது சிந்தனைய வேறொரு தளத்துக்கே கொண்டு போகுது. அதாவது கண்ணுக்கு தெரியிற பிரபஞ்சத்தோட பௌதீக பொருட்களுக்குள்ள மட்டும் இல்லாம வெற்றிடம், ஈர்ப்பு விசை, உணர்வுகள், விழிப்புணர்வுன்னு எல்லையற்ற விரியும் அரூபமான வெளியோட ஆழத்திலயும் அது வியாபித்திருக்குன்னு சொல்றீங்க. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதும் தெரியாததுமான அனைத்து பரிமாணங்களையும் இந்த சில வரிகள் எப்படி குறுகிய வார்த்தைகள்ல தன்னுள் அடக்கிடுச்சு அப்படிங்கிறது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இந்த தத்துவ படிக்கட்டுகளோட சிறப்பே. உருவம், அருவம் ஆகிய ரெண்டு முரண்பட்ட இருத்தல்களையும் இது ஒருங்கிணைக்குது. அந்த பேரொளியிடமிருந்து தப்பிக்கவோ அல்லது அது இல்லாத ஒரு இடத்தையோ இந்த பிரபஞ்சத்துல எங்குமே தேட முடியாது அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிறுவுது. இப்போ இந்த பயணத்தோட மிக முக்கியமான இறுதி கேள்விக்கு நாம வந்திருக்கோம். பாதியில தொடங்கி முழுமை, ஆதியிலிருந்து அந்தம், உருவத்திலிருந்து அருவம்னு இவ்ளோ பெரிய சிக்கலான ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பை எதற்காக உருவாக்கணும்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஆமா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச நாடகத்தோட இறுதி நோக்கம் என்ன? இது வெறும் ஆற்றல்களின் குருட்டுத்தனமான மோதலா? இது ஒரு குருட்டுத்தனமான மோதலோ அல்லது தற்செயலான நிகழ்வோ கிடையாது அப்படிங்கறது தான் குறிப்போட கடைசி பகுதி நமக்கு மிக தெளிவா உணர்த்துது. அருளுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மற்றும் அருளியல் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு இந்த அகவல் வரிகள் நிறைவடையுது. அருளுற வமைத்த, அருளியல் அமைத்த. ஆமா, இவ்ளோ பிரமாண்டமான தத்துவ அடுக்குகளும் முரண்பாடுகளும் ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் செதுக்கப்பட்டிருக்கு. அது அருள். இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அருள், அதாவது கருணை. ஆமா, கருணை தான். நேர்கள் இதை எப்படி கடந்து செல்வாங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா உலகத்துல நாம பாக்குற பிரபஞ்ச அமைப்பு சற்று பயமுறுத்துற மாதிரி தானே இருக்கு. பலருக்கும் அந்த பயம் இருக்கு. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை, கர்மவினை, கடுமையான இயற்கை சீற்றங்கள்னு பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு தண்டனை வழங்கும் நீதிமன்றம் போலதானே நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க பிரபஞ்சத்தோட அடிப்படையே கருணைன்னு சொல்றீங்க. அந்த பயத்தை உடைக்கிறது தான் இந்த வரிகளோட நோக்கமே. நாம பிரபஞ்சத்தை ஒரு கணக்கு நோட்டை போலவோ அல்லது ஒரு நீதிமன்றத்தை போலவோ பார்க்குறோம். ஒரு தவறு செஞ்சா இயற்கை நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கிற அச்சத்திலேயே நாம வாழறோம். ஆமா, அது உண்மைதான். ஆனா அருளியல் அமைத்த அப்படிங்கிற வரி என்ன சொல்லுது தெரியுமா? பிரபஞ்சத்தோட அடிப்படை இயற்பியல் விதியே கருணை அல்லது அருள்தான் அப்படின்னு இது அடிச்சு சொல்லுது. அதாவது அது வெறும் சட்டம் கிடையாது, அது ஒரு தாய்மை போன்றதா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு தாய் தன் குழந்தை எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி அதை மீண்டும் மீண்டும் தூக்கிவிட்டு அன்பையும் கருணையும் பொழுகிறாளோ, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கருணை அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சமே அமைக்கப்பட்டிருக்கு. இது கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. இத நேயர்கள் ஆழமா தங்கள் வாழ்வோட பொருத்தி பார்க்கணும்.
நாம எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஒரு ஜோதியிலிருந்து வந்திருக்கோம். அந்த ஜோதி நமக்குள்ளும் ஒளிருது, அது எல்லாவற்றையும் அரவணைச்சு நிக்குது அப்படின்னு நாம பார்த்தோம். அந்த ஜோதியோட உண்மையான குணம் அச்சம் கிடையாது, அது அருள். நாம தனித்து விடப்படல, ஒரு எல்லையற்ற அருளோட மடியில ஒரு மாபெரும் கருணையின் அரவணைப்புல தான் நாம ஒவ்வொரு கணமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மன அமைதியே இது நமக்கு தரணும். கண்டிப்பா. இது வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம வாழ்வியலுக்கான மிகப்பெரிய ஆசுவாசத்தை தருது. நாம பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில தனித்து விடப்பட்ட துகள்கள் கிடையாது, ஒரு மாபெரும் கருணை வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற புரிதல் அன்றாட பதற்றங்களை அப்படியே கரைச்சிடுது. அதுதான் இந்த வரிகளோட உண்மையான வெற்றியே. இன்னைக்கு நாம மேற்கொண்ட இந்த அறிவு தேடல் உண்மையாவே நம் சிந்தனையோட எல்லைகளை விரிவடைய செஞ்சிருக்கு. பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பாதிக்குள்ளும் எப்படி ஒரு முழுமை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமா, அந்த செல் உதாரணத்துல பார்த்த மாதிரி ஆதியாகவும் அந்தமாகவும் மட்டுமில்லாம படைப்பாளியாகவும் படைக்கப்பட்ட பொருளாகவும் அந்த பொருளுக்குள்ள ஒளிரும் ஒளியாகவும் அதே சக்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத தர்க்க ரீதியா விவாதிச்சோம். துணையும் நிமித்தமும் அப்படிங்கிற தத்துவம் சரியா சொன்னீங்க. அப்புறம் உருவங்களுக்குள் இருக்கும் அணுக்கள் முதல் அருவமான வெற்றிடத்திற்குள் இருக்கும் ஈர்ப்பு விசை வரை ஒன்றிணைத்து இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் மனிதர்களா அச்சுறுத்துவதற்காக இல்ல, மாறாக அருள் அப்படிங்கிற மாபெரும் கருணையை வழங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை நான் விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாம அருவத்தினுள் அருவம் அப்படிங்கறத பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. சற்றே சிந்திச்சு பாருங்க. கண்ணுக்கு தெரியாத உங்க எண்ணங்களும் உங்க மனதோட ஆழத்துல எழும் உணர்ச்சிகளும் கூட ஒரு விதத்துல உருவமில்லாத அருவங்கள் தானே? நிச்சயமா. அப்படின்னா நீங்க சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு உணர்ச்சியும் அந்த மாபெரும் கருணையை, அந்த அருவமான ஜோதியை ஏந்திச் செல்லும் கலங்கள் தானோ? அடுத்த முறை உங்களுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணம் எழும்போதோ அல்லது ஒரு நுண்ணிய உணர்வு தோன்றும் போதோ சற்று நின்னு கவனிங்க. உங்க அடுத்த எண்ணத்துக்குள்ள ஒளிரப்போகும் அந்த ஜோதி எதுவாக இருக்கும்? இந்த சிந்தனையோட இன்றைய தேடலை நாம நிறைவு செய்வோம். உங்களோட நேரத்திற்கும் தேடலுக்கும் நன்றி. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திக்கலாம்.